ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு நாங்கள் க்ரீன் சில்லி அச்சார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 100 கிராம்ஸ் க்ரீன் சில்லி, 25 கிராம்ஸ் ஜிஞ்சர், 50 கிராம்ஸ் ஆஃப் கார்லிக். க்ரீன் சில்லி அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ரொம்ப டேஸ்டாகவும் மேங்கோ ப்ரிக்கிள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தான் அரைச்சி வைக்கணும். இதை அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதுக்கு ஆயில் நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த ஆயில் மஸ்டர்ட் சீடாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது நார்மல் வெஜிடபிள் ஆயில். அதை ஹீட் பண்ணி பாயில் பண்ணி நான் இப்போ அதை வேறையாக செப்ரேட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த க்ரீன் சில்லிக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தனியா, கடுகு, சோம்பு, வெந்தயம், பெருஞ்சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. இதை நம்ம ஒரு நார்மலாக பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். இதை நார்மலாக எடுத்ததுக்கப்புறமா இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், லைக் மெயின் மசாலா நாங்கள் இதுக்கு ஆட் பண்ண போகிறது. ஸோ இதை நல்லா நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அந்த க்ரீன் சில்லிஸோட. ஸோ இப்போ இந்த க்ரீன் சில்லிஸோட நாங்கள் செஞ்சு வச்சுருக்க மசாலாவும் ப்ளஸ் அடிஷ்னல் மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அடிஷ்னல் மசாலாஸ் என்னென்னா காஷ்மீரி சில்லி கலருக்கு, மஞ்சள், பெருங்காயம், ஓமம், கருஞ்சீரகம், கருப்புப்பு, அப்புறமா நார்மலாக சேர்க்குற நார்மல் சால்ட். இப்போ இந்த மசாலா சால்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி கையால் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதில் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சூடாக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆயிலை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். அது ஆட் பண்ணும்போது நம்ம ஏன்னா அது ஹீட் இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக தான் பார்த்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக இப்போ ரொம்ப லாங் டைம் வச்சுக்கொள்ளணுக்காக நம்மளுக்கு வினிகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 100 கிராம்ஸுக்கு நம்ம ஒரு ½ கப் மாதிரி தேவையான அளவு, லைக் சம் பீப்புள் தே லைக் வினிகர்ஸ், அவங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு எப்படி படுதோ அப்படியே வினிகரில் மிக்ஸ் பண்ணும். இப்போ இதை ஒரு பாட்டில் ஜாருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் தந்தூர் பண்ண போகிறோம். தந்தூருக்கு மேலே பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி அந்த ஜாரை நாங்கள் அதை மூடி வச்சிருவோம். அது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக கெட்டு போயிடாது. அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு ரீசன். அப்புறமா இதை நாங்கள் அந்த ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாரை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 1 மந்த்துக்கு வேணாலும் வெளில வச்சு சாப்பிடலாம். இதை உங்களுக்கு இட்லி, ரொட்டி, உங்களுக்கு பழைய சாதம் அதோட சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் இதை ரொட்டியோட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையா இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போல இன்னும் ரெசிபிஸ் பார்க்க எங்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.